நான் இப்போ எதுக்காக வண்டி எடுத்து சுற்றிட்டு இருக்கேன்னா, மைலேஜ் ஏற்றணும், அது ஒரு பாயிண்ட். சைட் அடிக்கணும். R15 பைக் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆள் இருக்கிறவங்களாம் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தார். அந்த வேகத்தை மட்டும் குறைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே பார்வையை திருப்பினோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பஸ்லாம் போகுது, ஆனால் எம்டியாக. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி இதோட 2வது வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது நம்ம ஒரு பைபாஸில் இருக்கோம். ஸ்பீடு போகலான்ட்டு வந்தோம். ஸ்பீட் போகலான்ட்டு வரல, ஒரு முக்கியமான காரணமாக மைலேஜ் ஏற்றலாம் அப்படின்ட்டு வந்தேன். எப்படி மைலேஜ் ஏற்றுறதுனா, ஒரு நிமிஷம் வண்டி போயிருக்கோம். மைலேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 46.3 தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 51.8 சம்திங் இருந்துச்சு. நான் ஓட்டில் குறைஞ்சிருச்சு. எப்படி குறையுமேன்னு எனக்கு தெரியல, ஆனால் குறைஞ்சிருக்கு. இன்னொருத்தர் போகிறாரு, யாருன்னு தெரில. ஆக்சுவலாக அவ்வளோ கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் விவியை வந்து டக்குன்னு ஃபஸ்ட் கியர்லேயே ஓப்பன் பண்ண பார்த்தேன். அதனால் அண்ட் நம்ம இது வரைக்கும் டாப் ஸ்பீடு போனது வந்து ஜஸ்ட்டு 118 சம்திங் தான். ஸ்கூல் பஸ்லாம் போகுது, ஆனால் எம்டியாக போகுது, யாருமே இல்லை. நான் எதுக்காக வந்தேன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன்ல. நான் இப்போ எதுக்காக வண்டி எடுத்து சுற்றிட்டு இருக்கேன்னா, மைலேஜ் ஏற்றணும், அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சைட் அடிக்கணும். இப்போ எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. சைட் அடிக்கணுன்னா நான் வண்டி ஓட்டணுன்னா சைட் அடிக்க மாட்டேன், ஆனால் சைட் அடிக்கணும்னு தோணுது. ஏன்னா நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், R15 பைக் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஆள் இருக்கிறவங்களாம் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தார். ஆனால் எனக்கு ஆள் இல்லை, ஆனால் வண்டி வாங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வண்டி வாங்கினாச்சும் ஆள் வரும்னு பார்த்தா, நமக்குலாம் வீட்டில் பர்மிஷனே இருக்குது, ஆனாலும் ஆள் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் பார்ப்போம். நம்ம சைட் அடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் சைட் அடிக்க முடியல. வண்டியெல்லாம் நம்ம பறக்கிறத விட சரியாக போகுது. அந்த வேகத்தை மட்டும் குறைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே பார்வையை திருப்பினோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. சன் இந்த சைடு இருக்குது. இது வந்து ஒரு பைபாஸ் ரோடு. எந்த பைபாஸ்னால் திருச்செங்கோடு டு நாமக்கல் பைபாஸ். ஓகே, இந்த வீடியோ போதும்னு நினைக்கிறேன். 2 மினிட்ஸு மேலே போயிட்டுருக்கு, யாரும் பார்க்க மாட்டீங்க. ஓகே, நான் அப்படியே மறுபடியும் திரும்பி விவேகானந்தா காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக விவேகானந்தா காலேஜில் தான் பொண்ணுங்களாம் வருவாங்க. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்லேயே ஒரு 10 பொண்ணுங்க இருக்காங்க, ஆனால் நான் தான் சைட் அடிக்க மாட்டேங்கிறேன். பார்க்கலாம், சரி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நான் வந்து சொதப்பிட்டு தான் இருப்பேன், பட் அதுக்காகவாவது ஒரு லைக் மட்டுமாவது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, see you, take care.